வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இன் எ ஸ்டடி அபவுட் வைரல் ஃபீவர் த நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் இன் எ டவுன் வேர் நோட்டட் அஸ் ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ வைரல் ஃபீவரில் அஃபெக்ட் பண்ணவங்களோட ஏஜும் அவங்களோட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 10 10ஆக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம வந்து சி அப்படின்றத எடுத்தோம் அப்படின்னா சி ஈக்குவல் டு 10ன்றதை எடுத்து நம்ம ஈஸியாக செய்யலாம். ஓகேங்களா. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ 11th சம்மு எனக்கு கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல் 0 to 10, 10 to 20, 20 to 30, ஓகேங்களா. மொத்தம் இதுதான் எனக்கு கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல். ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து மிட் வேல்யூ எடுத்து கண்டுபிடிச்சா தான் எக்ஸு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ மிட் ஆஃப் எக்ஸ், மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்றத மிட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கான மிட் வேல்யூ 0க்கும் 10க்கும் நடுவில் என்ன இருக்குது 5, 10க்கும் 20க்கும் 15, 20க்கும் 30க்கும் 25. ஸோ இதே மாதிரி 35, 45, 55, 65. ஸோ இதுதான் மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. அடுத்தது அவன் கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான் எஃப்ஐ அப்படின்ட்டு என்னது. ஃபர்ஸ்ட் இதுக்கு 3, 5, 16, 18, 12, 7, 4. ஓகேங்களா. இதுதான் அவன் கொடுத்துருக்க மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. சரி, ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இதில் நான் வந்து டியை கண்டுபிடிக்கணும். ஸோ டிஐ அப்படின்றது எக்ஸு மைனஸ் எக்ஸு பார் போடலாம், இல்லாட்டி அசியூம்டு மீன் நம்மளாவே ஒரு மீன் எடுத்துக்கலாம் இதில் இருந்துக்கிட்டு அப்படின்றத எடுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸு மைனஸ் ஏன்னு போடுறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 10 தான் வரும். ஸோ அப்படின்றப்ப சி அப்படின்றதையும் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா ஏ அப்படின்றது அசியூம்டு மீன் நான் எதை எடுக்கலாம் அப்படின்னா 35 எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஏ வந்து 35, சி வந்து 10. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல டிஐ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை சி அப்படின்றப்ப 35, அதாவது 5 மைனஸ் 35 எவ்வளோ வரும் 30, 30 டிவைட் பை 10, அதாவது 5 மைனஸ் 35 அப்படின்றது மைனஸ் 13 வரும். மைனஸ் 30 டிவைட் பை 10ன்றது -3 அப்படின்னு வரும். ஓகேங்களா. நீங்கள் சைடில் கூட போட்டு பார்த்தாலும் சரி தான், இல்லாட்டி இங்கேயே நான் கூட போடுறேன் பாருங்கள். 5 மைனஸ் 35 டிவைட் பை 10. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா -30 டிவைட் பை 10ன்னு வரும். ஸோ எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சரு -3. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் 15 மைனஸ் 35 அப்படின்னா -20 கிடைக்கும். -20 டிவைட் பை 10 -2. அதே மாதிரி 25 மைனஸ் 35 அப்படின்னா -10 டிவைட் பை சின்றப்ப -1. 35 மைனஸ் 35 0 பை 10 0. 45 மைனஸ் 35 10 டிவைட் பை 10 1. 55 மைனஸ் 35 என்ன வரும் 20. ஓகேங்களா. ப்ளஸ் 20. 20 டிவைட் பை 10 2. 65 மைனஸ் 35 என்ன வரும் 30. 30 டிவைடட் பை 10 ஸோ 3. ஸோ இதுதான் டிஐ. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ டிஐ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ எஃப்ஐ டிஐ கண்டுபிடிக்கிறேன். இது எஃப், இது டி. 3 இன்ட்டு -3 -9, 5 இன்ட்டு -2 -10, 16 இன்ட்டு -1 -16, 0, 12 இன்ட்டு 1 12, 7 2s are 14, 3 4s are 12. ஓகேங்களா. ஸோ அடுத்தது எஃப்ஐ டிஐ ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் எடுத்து இதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான், அது -3 இன்ட்டு -3 ப்ளஸ் 9, 9 இன்ட்டு 3 27, 10 இன்ட்டு 10 100. சரி இங்கே இருக்குது. ஓகேங்களா. 2 2s are 4, 4 5s are 20. 1 இன்ட்டு 1 அதாவது -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1, 1 இன்ட்டு 16 16. அடுத்தது 0 தான். 1 இன்ட்டு 12 12, 2 ஸ்கொயர் 4, 4 இன்ட்டு 7 28, 3 ஸ்கொயர் 9, 9 இன்ட்டு 4 36. ஓகேங்களா.
ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிறத ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன், சரி இது எல்லாத்துக்கும் ஆட் பண்ண போகிறேன். மொதல் ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணால் 8, 24, 34, 42, 54, 58, 65. ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எனக்கு 65ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து இந்த எஃப்ஐ டிஐஎஃப்ல ஆட் பண்ண போகிறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ. ஸோ -19 -35 மேலே இருக்குது. கீழே இருக்கிறத பாருங்கள் 30 38. ஸோ -35 + 38 என்ன வரும் 3. இது வந்து எஃப்ஐடிஐ. அடுத்தது இதை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். இது வந்து என்னது சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 27 + 20 47 57 63 75 103 139. ஓகேங்களா? ஸோ 139 அப்படின்றது சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ ஸ்கொயர். ஸோ இப்போ எனக்கு ஃபார்முலா என்ன, ஸ்டாண்டர்டு டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆர் கேபிட்டல் என் எதை வேணாலும் போடலாம், மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ பை கேபிட்டல் என். ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர். ஸ்டூடெண்ட் கேபிட்டல் என்னன்னாலும் சம்மேஷன் ஆஃப் எஃப்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் கேபிட்டல் சம்மேஷன் ஆஃப் எஃப்னு போட்டிருக்கேன். இங்கே என்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஃபார்முலா படி கேபிட்டல் என் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வந்து என். ஓகேங்களா? ஈக்குவல் டு 65. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிக்க டேட்டாவெல்லாம் பண்ணலாமா? சின்றது நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் 139 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் என் எஃப், அதாவது கேபிட்டல் என் 65. எஃப்ஐ டிஐன்றது 3 65 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? கொடுத்துருக்க டேட்டாவை இந்த ஃபார்முலாவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே 65 இருக்குது, இங்கே 65 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கேயும் 65 ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக என்னால் மேலே மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 139 இன்ட்டு 65 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 டிவைடட் பை 65 இன்ட்டு 65 எழுதலாமா? ஏன்னா 65 ஸ்கொயர் இருக்குது கீழே. ஸோ அப்போ இங்கேயும் அதே வரணுன்றப்ப மேலே கீழேயும் 65ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 65 ஸ்கொயர் இங்கே காமனாக வந்துச்சு. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி 9 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா முன்னாடி 10 இருக்குது, இதையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 9035 அப்படின்னு வரும். மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க சைடில். -9 டிவைடட் பை 65 ஸ்கொயர். நான் அதை அப்படியே எழுதுறேன். ஸோ இப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வர்றது 9024 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ வெளியில் 10 இருக்குது, 65 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை வெளியில் எடுத்துடுறேன், இதை மட்டும் எடுக்கிறேன். 9024 அப்படின்றது ஆன்சர். 35ல் 9 போச்சுன்னா 24 அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 9024 நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்துடலாமா? 9024 அப்படின்றத நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 9024. ஓகேங்களா? ஸோ அப்போ டபுள் டிஜிட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 9 9s are 81. அகைன் 90 - 81 இருப்ப 924. ஸோ 9 நம்ம டபுள் டைம் போட்டால் 18. ஸோ பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் இதுக்குள்ளே வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 9 போட்டால் தாண்டி போயிடும், 8 போட்டாலே தாண்டிடும், 7 போட்டாலுமே 7 56 120 வரும். ஸோ அதுவுமே செட் ஆகாது. அப்போ 3 4 5 போடலாம். 5 8 ஓகே 5 போடலாம். 5 போட்டால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அதுவுமே வராது. ஓகேங்களா? 5 5s are 25க்கு 5 அகைன் 2 போட்டிங்கன்னா 5 8s are 40 42க்கு 2 அகைன் 4 பார்த்தீங்கன்னா தாண்டி தான் போகுது. அப்போ 9.5 வராது. ஓகேங்களா? 9.5ல் இது ஃபுல் நம்பர் தான், நம்ம இன்னும் டாட்டே வைக்கல. ஸோ 94 வேணால் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு நான் 4 போட்டு பார்க்குறேன். 94 அப்படின்றப்ப இந்த இடத்துல 4 போடுங்க. 4 4s are 16 அகைன் 1 இருக்குது. 4 8s are 32 + 1 33க்கு 3 அகைன் 3 1 4s are
4 + 1 7 ஓகேங்களா? 736 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்க. 14ல் 6 போச்சுன்னா 8, 11ல் 3 போச்சுன்னா 8, 188 ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு 00 ஆட் பண்ணுங்க. இதை அப்படியே டபுள் டைம் போடுங்க. 94 டபுள் டைம் போட்டிங்க அப்படின்னா 188. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 போட்டேன் அப்படின்னா சரி. ஸோ இதோட 10 டைம்ஸ் அப்படின்றது வரும். பட் நம்ம 10 எக்ஸாக்டாக போட முடியாதுன்றதுனால நான் 9 போட்டேன் அப்படின்னா பாருங்கள். 9 9s are 81. ஓகேங்களா? ஸோ 94.9 அப்படின்றது வருது. கிட்டத்தட்ட எனக்கு இது கிட்டத்தட்ட தாண்டி வந்துருச்சு, ஒட்டி வந்துருச்சு ஓகேங்களா? அதே இது நான் 10ஆல போட்டேன்னாலும் இங்கே 5ஆலேயே போட்டிருக்கலாம் ஓகேங்களா? 5ஆல போட்டால் 1 தான் குறையா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு என்னது அப்படின்னா 94.999 போகும். ஸோ அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10/65 × 95 அப்படின்னு எழுதுறேன் ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை நான் கட் பண்ணுங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 5 டேபிளில் போட்டு பார்த்தேன் அப்படின்னா 2 5s are 10, 13 5s are ஓகேங்களா? ஸோ 13 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 5 13s are எவ்வளவு 85 வரும் ஓகேங்களா? 5 13s are 80 தான் வரும். சாரி 7 13s are 91 வரும் ஓகேங்களா? 91 அதுக்கப்புறம் 4 இருக்குது. 4ன்றப்ப 3 13s. ஸோ இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எனக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கிடைக்கும். என்ன அப்படின்னா 2 × 7.3 அப்படின்றப்ப 14.6 ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக ஸ்டாண்டர்டு டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 14.6 அப்படின்றது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதை உங்கள் பார்வைக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நான் வந்து டிஐ எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் ஏ/சின்னு எடுத்திருப்பேன். ஏன்றது நம்மளாவே ஒரு மீன் எடுத்திருப்பேன். சின்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை எடுக்கிறது பெஸ்ட்டு. இப்படி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் என்ன ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம சின்னு எடுத்தோம்னா பெஸ்ட்டு. அந்த சி வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ அது போக